சீராக நிறைந்திருக்கின்ற தெய்வ சபை. இந்த தெய்வீக சபையிலே ஆண்களாய் பிறந்தவர்கள், அம்மா பெண்களா பிறந்தவர்கள், தாய்களா எனதருமை சகோதர சகோதரிகள் கடல் அலை போல் திரண்டிருக்கிறார். ஆமா, இன்னும் ஏன் எதற்காக என்று சொன்னால் என்ன, நம்முடைய நல்லமலை கிராமம், ஆமா இவ்வூரில் எழுந்தருளியுள்ள இந்த ஊர் காக்கும் தெய்வங்கள், அதாவது ஸ்ரீவாசரி வாங்காளி அம்மன் மற்றும் அக்னியில் பிறந்த அழகுள்ள தீப்பாஞ்சி அம்மன், இன்னும் இந்த ஆங்கார ரூபியாக விளங்கி வரக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மன், அதாவது வினைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாராம் மதுரை வீரசுவாமி. இப்படி அனைத்து தெய்வங்களையும் முன்னிலை வைத்து இந்த ஊர் காக்கும் தெய்வங்கள் திசைக்கு ஒருவராக இருந்து இந்த ஊரில் கூடிய மக்களை எல்லாம் ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும். நாடு செலுத்தி நல்ல மழை பெய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஊரில் கூடிய பிணி பீடைகள் எல்லாம் விலகி அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஊர் பொதுமக்களை முன்னிலை வைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று நாடகம் அரங்கேற்றம். இருந்த போதிலும் இந்த நாள் சபையிலே சிங்கார மேடையிலே நாம் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் வேதங்கள் 4. சொல்லக்கூடிய 4 வேதங்கள், 6 சாஸ்திரம், 64 கலை ஆகினம், 96 தத்துவம், 18 புராணம், இதிகாசங்கள் 2. என்னது? ராமாயணம், மகாபாரதம். இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய நாடகம் புராண கதை. ஆமா, புராண கதை என்று சொன்னால் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமோ 18 புராணங்களில் தலை சிறந்த புராணமாகிய சிவபுராணம். ஆமா, இந்த சிவபுராணத்தில் ஒரு பகுதியாகி இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய நாடகம் பரமக்கேது பாவாடராயின் சண்டை, இல்லையேல் சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு. அங்கரைக்குடி சமயபுரத்து மாரியம்மனே இன்னைக்கு இந்த நல்ல பள்ளியில கொண்டு வந்து வைக்க போறாங்க. ஆமா, இது என்ன ஐயாண்டி ஆடுறவங்க இருந்திருந்தா என்ன சிரிக்கிற? ஏன்டா அப்படி அமைதியாயிட்ட? வைத்திருக்கக்கூடிய நாடகத்தில் நான் யார், என் பேர் என்ன, அதற்கு முன்பதாக இன்னும் வாழும் வயது ஒரு பிள்ளையா பிறந்தார். அதாவது ஒரு பெற்றோருடைய சொல்படி நடந்து அவர்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தணுமா, அதுதான் ஒரு பிள்ளைக்கு அழகு. ஆமா, அதனால யாரு கண்டுபட்டுச்சோ தெரியல, கழுவடிச்சிட்டு போன மாதிரி நமது அருமை செல்வம் ஆகிய நம்முடைய ராகுல், அவனுக்கு அவன் செப்தானைக்கு ஒரு பாட்டு பாடினான் எங்க திருவண்ணாமலையில. இன்னைக்கு அதுக்கு ஒரு நேரம், ஏன்னா ஒரு குளிர்ந்த நேரத்துல அவன் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். அதனால அவன் மேல மட்டும் ஒரு பாட்டு பாடு. அப்ப உனக்கு எட்டாலத்தை கிழிஞ்சது என்ன,
அம்மா